நைஸ் வெதர். ஃபோன் யாருக்கு? மேடிக்கு. ஓ, வெல்கம் டு மதர்லேண்ட் மச்சான். தேங்க்ஸ்டா மாமா. சாரிடா, ஏர்போர்ட்டுக்கு வர முடியல. நோ ப்ராப்ளம்டா, டியூட்டி ஃபர்ஸ்ட். உள்ளே யாரும் இல்லை. இரு, நான் போய் கேட் ஓப்பன் பண்ணிட்டு வரேன். நீங்கள் வாட்ச்மேன் ரங்கையாவா? ஆமாம் சார். உங்கள் சார் நீ வெளில போயிருக்கத சொன்னார். இப்போ கிளம்புறேன் சார். ஓ, நீங்கள் வாங்க சார், ஓப்பன் பண்ணு. ரங்கையா, லக்கேஜ் உள்ள வச்சிரு. ஓகே சார். What a pleasant place. உட்கார். பிடிச்சிருக்கா? ரொம்ப. மேடிக்கு நல்ல டேஸ்ட். ஆமா, உன் மாதிரி இல்ல. ஏய், சும்மா சொன்னேன். உனக்கும் நல்ல டேஸ்ட் இருக்கு. இல்லனா என்ன செலக்ட் பண்ணிக்க மாட்டேல்ல? சா. நெயில் பாலிஷ் நல்லா இருக்கு சார். எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இப்போ நான் கிளம்புறேன். சரி ரங்கையா. ஹே மது, என்னாச்சு? சச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் பி ஹாப்பி. நீ வெக்கப்படலன்னு ஒரு விஷயம் சொல்லவா? இந்த உலகத்தில் ஒரு பெரிய மனுஷன் உடம்புல துணி இல்லாமல் இருக்கிறது ரெண்டே இடத்துல தான். ஒன்று சிங்காரமில், இன்னொன்று சமாதியில். முதல்ல ரதி, ரெண்டாவதுல முக்தி. இதுதான் வாழ்க்கையோட பழமொழி. சி, கொஞ்சம் நிறுத்துறியா? இன்னும் சொல்லவா? ஆளை விடுறா சாமி. எனக்கு புத்தி இல்லாம இந்த டாபிக்கை ஸ்டார்ட் பண்ண. சரி வா, உள்ள போலாம். வாவ், வாவ், பியூட்டிஃபுல் இன்டீரியர். வீடு நல்லா இருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் நல்லா இருக்கு. நான் ஒரு விஷயத்துல ரொம்ப லக்கி. எந்த விஷயத்துல? மேடி விஷயத்துல. மேடி அவ பொண்ணா பிறக்கல. பிறந்திருந்தா உனக்கு லவரா நான் இருந்திருக்க மாட்டேன். அவனே உன்னை கல்யாணம் பண்ணிருப்பான். என்னாச்சு மது? Wow! Idiot Maddie. ஹலோ மச்சி, சொல்றா எப்படி இருக்கு கெஸ்ட் ஹவுஸ்? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குடா. பா, நெஞ்ச நக்கிட்டடா. அமெரிக்கா போனாலும் தமிழ் சினிமா டைலாக்ஸ் மறக்கலடா நீ. இன்னும் போதும்டா டேய். இந்த மாதிரி ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு ஒரு வாட்டி அது பார்க்கலாம்ல. வரண்டா மச்சி, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சா என்ன வர சொல்கிறேன்னடா. நீங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் நாளைக்கு காலையில் வரேன். எனக்கு இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி இருக்குடா. ஓ, என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லைடா, ரெண்டு. ஒன்று எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் செட் ஆயிடுச்சு, இன்னொன்று என் கண்ணுக்கு லைசன்ஸ் வந்துடுச்சு. கங்க்ராட்ஸ்டா மாமா. தேங்க்ஸ்டா. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. நார்மலாக ஹனிமூன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயே செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீ என்னடா அதிசயமாக இந்தியாவுக்கு வந்திருக்க?
மேரா பாரத் மகான். ஐ லவ் மை கண்ட்ரிடா. அதெல்லாம் இல்லை, ஆக்சுவல் மேட்ரு சொல்லு. ஒன்றும் இல்லைடா. என்ன மது ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறா. சம்திங் இஸ் தேர். என்ன மேடம், கண்ணில் ஏதோ புதுசா ஒளி தெரியுது. அப்படியா? என்ன தெரியுது சார்? புரியல, ஆனா உள்ள இருக்கிற சந்தோஷம் கண்ணில் தெரியுது. உண்மையாவே என் கண்ணுல உனக்கு மின்னல் தெரியுதா? ம். ஒன்னில்ல, கண்ணு எரியுதுன்னு இந்த புது ஐ டிராப்ஸ் போட்டுக்கிட்டேன். வேணும்னா நீயும் ட்ரை பண்ணு. ஏய் ரிஷி, ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்க? ஏனோ தெரியல, திடீர்னு ரொம்ப அழகா இருக்க. நோ ரிஷி. ஏய், நம்ம வந்திருக்கிறது ஹனிமூனுடா தங்கம். எவ்ரி செகண்ட் என்ஜாய் பண்ணணும். வெக்கமா இல்ல? உன் ஃப்ரெண்ட் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்காக அவ்வளோ ரெடி பண்ணிருக்கா. இப்படி பாத்ரூம் குள்ள வந்து சீனை போடுறியே. தியேட்டர்ல சினிமா இருக்கும்போது பைரசி பாக்குறது தப்புப்பா. அப்படி சொல்லாதடா தங்கம். ரொமான்ஸ்ல ரூல்ஸ் பிரேக் பண்ணாலே கிக் இருக்கும். ஆனா ஒரு வாட்டி பைரசி சிடி பார்க்குற கிக்கே வேறு. நீ குலி ஃபர்ஸ்ட், ரொமான்ஸ் நெக்ஸ்ட். மது, Wow. வெல்கம் பைரசி ரிஷி சார். ப்ளீஸ் சார் உக்காருங்க. Have it, sir. ஓ, இப்போ நான் உங்களுக்கு ஊட்டி விடணுமா? எனக்கு ஊட்டி விட வேண்டாம், முத்தம் கொடு. ஆஹா, பிளேட்ல வைக்கவா? உதட்டில் கொடு. ஃபர்ஸ்ட் ஃபுட், நெக்ஸ்ட் பெட். உங்க வீட்டில் யாராவது லாயர்ஸ் இருக்காங்களா? ஏன்? கேஸ் வாய்தா பண்ற மாதிரி முத்தத்துக்கு வாய்தா பண்ற டவுட் வருது. திஸ் இஸ் டூ மச் மது. இதுக்கு முன்னாடி குளிக்க சொன்னேன், இப்போ ஃபுட்டுங்கிற. புருஷனை காய போடுறது பாவம் தெரியுமா? அதனால தானே சாப்பிட சொல்லிட்டு இருக்கேன். பசி என் வயிற்றுக்கு இல்லை மது, உடம்புக்கு. பைத்தியம். பேங்க்ல அமௌண்ட் இருந்தாதான் ஏடிஎம்ல இருந்து டிரா பண்ணிக்க முடியும். வயிறும் பேங்க் மாதிரி தான், அதுக்கும் டைமிங்ஸை ஃபாலோ பண்ணணும். ரொமான்ஸ் ஏடிஎம் மாதிரி எனி டைம் டிரா பண்ணிக்கலாம். நீ கருத்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணாத மது. முத்தம் கொடுப்பியா மாட்டியா? ஃபுட் சாப்பிட்டாதான் அப்ப முத்தம். எனக்கு வேண்டாம். ஏய் ரிஷி, நில்லு. என்ன பேச மாட்டியா? கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு புக்ல படிச்சிருக்கேன். நார்மலா ஒரு பையனுக்கு பொண்ணு ரொம்ப அழகா எப்ப தெரியுவான்னு தெரியுமா? பையன் கேக்கும்போது, பொண்ணு கோச்சிக்கும் போது.
ஆனா நம்ம மேட்டர் மட்டும் ரிவர்ஸ். நீ தான் எப்ப பார்த்தாலும் கோச்சிக்கிட்டு இருப்ப. என்னோட காதலுக்கு அடையாளமா எப்பவுமே உன் கூட தான் இருக்கணும்னு உனக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்தேன். ப்ளீஸ் இங்க பாரு. எப்படி இருக்கு? ப்ளீஸ் கொஞ்சம் சாப்பிடு. பேங்க்ல அமௌண்ட் நிறைய இருக்குடா, ஆனா ஏடிஎம் தான் லாக் பண்ணியிருக்கு. சரி, அப்போ கிஸ்ஸோட கீ ஓபன் பண்ணு. போய் பாரு. இந்த டைம்ல யாரா இருக்கும்? Rishi? ரிஷி, ரிஷி, பின்ன வந்தப்பலேருந்து என்ன சுத்த விட்டுட்டு இருக்க. இப்போ எனக்கு சான்ஸ் கிடைச்சது, நல்லா பயந்த. ஏ மது, சாரிடா. சாரிடா, ரொம்ப பயந்துட்டியா? சும்மா தமாஷுக்கு பண்ண, அவ்வளோதான். ரியலி சாரிடா. ப்ளீஸ், ஐ லவ் யூடா தங்கம். ப்ளீஸ்டா மது, சாரி சொன்னல. இட்ஸ் ஓகே. அதுக்கு முன்னாடி ஐ லவ் யூ கூட சொன்னேன். சேம் டு யூ. ஐ டூ லவ் யூன்னு சொல்லலாம்ல. கோவத்துல எது சொல்றதே கஷ்டம். காதல் வந்தப்போ சொல்லுவேன். அப்போ உனக்கு இப்போ காதல் வர வைக்கிறேன் இரு. யாருன்னு பாரு. ஜன்னல்டா. அது ஜன்னல் சத்தம் மாதிரி இல்லையே. ஆமால. யாரு ரிஷி? தெரியல மது, கதவு தட்டுற சத்தம் வருது, ஆனா பார்த்தா யாரும் இல்லை. ஒருவேளை பேயோ என்னமோ. ஆல்ரெடி நீ தான் இருக்கியே, இன்னொன்னு வேணுமா? மது, ஜோக் கிடையாது ரிஷி, உண்மைதான். உன்னை விட பெரிய பேயி இந்த உலகத்துல இருக்குமா சொல்லு? இந்த பேயை பார்த்தா உனக்கு பயம் வரலையா மது? நீ கோஸ்ட்னா நான் கோஸ்ட் ரைடர். வரேன் மது. ஏ ரிஷி, என்ன பண்ற?
ரிங்க தேடாம என்ன பண்ணிட்டு இருக்க? சூடா இருக்கிற சிங்காரத்துல மோதிரத்துக்கு என்ன வேலை? ரிஷி, ஏ ரிஷி, என்னாச்சு? 1 மினிட். என்னாச்சு? ஹெல்மெட்ஸ் இருக்கா? அப்ப எழுந்துரு. என்னாச்சு மது? வித்வுட் ஹெல்மெட்ஸ் நோ ரைட். கெட் அவுட். ஐயோ ஐயோ மது, இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ சொன்னா இப்படி? இந்த விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ் ரிஷி. கொஞ்ச நாள் ஜாகிரதையா இருக்கணும்னு நாம ஸ்ட்ரிக்ட்டா டிசைட் பண்ணிருக்கோம்ல. அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணா எப்படி? வெள்ளம் வந்திருக்கிறப்போ அணை கட்டினா எப்படி? வெள்ளம் வந்தாலும் புயலே வந்தாலும் நான் கேட்க மாட்டேன். வேணும்னா நாளைக்கு இதை விட நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்படியெல்லாம் சொல்லாத மது. இப்போதான் ஞாபகம் வந்துச்சு. நம்ம வர வழியில ஒரு மெடிக்கல் ஷாப் பார்த்தேன். இங்க இருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் தான். 10 நிமிஷத்துல கார்ல போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் மூடுக்கு எடுத்துறாத மது. ப்ளீஸ். சரி, சீக்கிரம் வந்துரு. இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறேன். டோன்ட் சேஞ்ச் யுவர் மூட். ஓகே? இப்போ வந்துடுறேன். 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். இப்பவே வந்துடுறேன். ஓகே? ப்ளீஸ் டோன்ட் சேஞ்ச் யுவர் மூட். ஓகே? क्योंकि तुम ही हो, अब तुम ही हो, जिंदगी अब तुम, अब तुम ही हो, லவ்லி, கியூட். ரொம்ப நல்லா இருக்கு. யாரு? சுப்பலட்சுமி இருக்காங்களா? சுப்பலட்சுமியா? யாரு? ஓ, இது சுப்பலட்சுமியோட வீடு இல்லையா? இல்ல. ஓகே, தேங்க்யூ. ரிஷி சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும்.
எங்க இருக்கா இவன்? யாரோ கதவை தட்டுறாங்க. பார்த்தா யாருமே இல்ல. இப்ப யாராவது தெரியவாங்களான்னு பார்த்தா யாருமே இல்ல அங்க. ஹலோ ரிஷி. அதெல்லாம் ரிஷி. நோ சிக்னல். நோ சிக்னல். இவ சீக்கிரம் வரலாம்ல. இந்த அலாரம் அங்கதானே இருந்தது. இங்க எப்படி வந்துருச்சு? என் போன் இங்க தானே வச்சிருந்தேன். இது மேல தானே வச்சிருந்தேன். இத மேல தானே வச்சிருந்தேன்.
ఇదంతా ఇలా ఉందండి. ஐயோ என் ஃபோன். ரிஷி, 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 ரிஷி. அப்போ கை தட்டுற சவுண்ட் எங்க இருந்து வந்துச்சு? ரிஷி ரிஷி வந்திருக்கான்னு நினைக்கிறேன்.
இங்க யாரும் இல்லையே. அப்ப எனக்கு தெரிஞ்ச நிழல் யாரோடது? இங்க யாராவது இருக்கீங்களா? Is anybody here? వాచ్మెన్ రంగయ్యవా? అవును సార్. మీకు కావాల్సిన ఏర్పాట్లన్నీ చేశాను. ஹே மது, நான் தான்டா. என்னாச்சு? என்ன அப்படி இருக்க? எதுக்கு அவ்வளோ பயந்த? அவரு ரங்கையா உயிரோட இல்ல ரிஷி. எப்பவோ செத்துட்டாரு. என்ன வளர்ற? ஒழுங்கா சொல்லு. அவரு பேய் ரிஷி. பேயா? இங்க நிறைய பேய் இருக்கு. நம்ம இங்க இருந்து போயிடலாம் ரிஷி. இல்லனா நம்மள கொன்னுடும். நீ எதுக்கோ பயப்படுற. அப்படி என்னதான் ஆச்சு? அங்க அவுட் ஹவுஸ்ல ரங்கையாவோட போட்டோ இருக்கு. அவர் எப்பவோ செத்துட்டாரு. என் கூட வா ப்ளீஸ், நான் காட்டுறேன். ஏய் மது, கூல் மது. மது, என்ன ஆச்சு உனக்கு? பாரு ரிஷி, நீயே பாரு. என்ன இருக்குடாங்க? ப்ளீஸ் ரிஷி, என்ன நம்பு. நான் சொல்றது உண்மை. சரி, கூல். இதை பத்தி ரொம்ப யோசிக்காத, ஓகே? ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க ஏதோ இருக்கு. அங்க எதுவும் இல்லை, எல்லாம் இங்க தான் இருக்கு. ஒரு வாட்டி யோசி. அவுட் ஹவுஸ்ல போட்டோ மாயமாயிருச்சுன்னே வச்சுக்கோ. அப்போ இந்த ரிமோட் கார் விஷயம், இந்த ஃபோன் எப்படி? ஹால் கூட நீட்டாவே இருக்கு. நீ சொன்ன மாதிரி அதுவும் உடையல, இதுவும் எரியல. ரெண்டுமே பெட்ரூம்ல தான் இருக்கு. என்ன நடந்துருச்சுன்னா? நீ இன்னும் ஏதோ சொல்லாத. நீ இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே பக்கத்தில் இருக்கிற சமாதியை பார்த்து நல்லா டிஸ்டர்ப் ஆன. நீ அதோட ரிசல்ட் தான் இதெல்லாம். நான் பக்கத்தில் தானே இருக்கேன். நீ எதுக்கும் பயப்படாத, సరేనా?
ஒன்ன என்ன பண்ற? சாவடிக்க போறியா? என்னாச்சு உனக்கு? நான் இங்க பயந்து செத்துட்டு இருக்கேன். உன் பாட்டுக்கு ஹாப்பியா தூங்குற. அது பத்தாதுன்னு கொரட்டை வேற விட்டுட்டு இருக்க. ஓ சாரிடா, அது என் கண்ட்ரோலில் இருக்காதுல்ல. ஆனால் நான் வந்த பிறகும் உனக்கு இந்த பயம்லாம் எதுக்கு? இவ்வளோ நேரம் ஆச்சு. நீ சொன்ன மாதிரி எதாவது நடந்துச்சா? ஆ அப்புறம் லூசு மது, யோசிச்சு சாப்பிட்டா சாப்பாடும் பாய்சன் ஆகும்டா. பயத்தோட பார்த்தா சொர்க்கம் கூட நரகமாகவே இருக்கும். மனசில் இந்த மாதிரி எதுவும் போட்டு குழப்பிக்காம நிம்மதியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. சரியாயிடும்ல. அவ்வளோதான். ரொமான்ஸ் என்னவோ ராக்கெட்லேயே அனுப்பிட்ட. அட்லீஸ்ட் நிம்மதியாக தூங்குவாது விடுறா. பாரு, அபவ் ஆவரேஜாக இருக்க வேண்டிய முகம் பிலோ ஆவரேஜாக மாறிடுச்சு. ஏய், உன்னை இப்படி பார்க்க சகிக்கலடி. போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. ஒரு நிமிஷம். பா கிரேசி கேர்ள். டைம் என்னாச்சு? ஐயோ 2 ஆயிடுச்சா? மது மது என்னாச்சு மது? கரப்பாம்பூச்சி, அதை பார்த்து பயப்பட்டியா? வா 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 போலாம், வா. உட்காரு. தண்ணி குடி. உனக்கு கரப்பாம்பூச்சினா பயம்னு தெரியும், ஆனால் அதை பார்த்து இவ்வளோ பயப்படுவேன்னு எனக்கு இப்போதான் தெரியும். அது சடனா என் மேல விழுந்துச்சு, அதான் அப்படி கத்துட்டேன். சொன்னல, பயம் வெளியில இல்லை, உனக்குள்ளதான் இருக்கு. சரி, கூல். சின்ன வயசுல நான் இதை விட பயங்கரமாக பயப்படுவேன் தெரியுமா? அப்படியா? ஒரு இன்சிடெண்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல நாங்கள் தர்மபுரி பக்கத்தில் ஒரு வில்லேஜில் இருந்தோம். ஏதாவது சினிமா பார்க்கணுன்னா தர்மபுரி வரைக்கும் வந்தாகணும். ஒரு நாள் செகண்ட் ஷோ சினிமாவுக்கு நான் மட்டும் சைக்கிளில் போனேன். படம் முடிஞ்சு ரிட்டர்ன் வர வழியில் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஐயோ. சுற்றி இருட்டு, பின்னாடி முன்னாடி எந்த வெஹிக்கிள்ஸும் இல்லை. ஒரே ஆளாக சைக்கிள் தள்ளிக்கிட்டு நடந்துட்டு இருந்தேன். மனசில் ஏதோ ஒரு புரியாத பயம். எங்கேயும் திரும்பாமல் நடந்துட்டு இருந்தேன். ஒரு இடத்துல திடீர்னு ஒரு வெள்ளை உருவம் ஒன்று ரோடு பக்கத்தில் தெரிஞ்சுது. 10 அடி தூரத்தில் அந்த உருவம். பயத்தில் எனக்கு கால் ஓடலை, கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, உடம்பெல்லாம் வேத்துருச்சு. ஒவ்வொரு செகண்டும் என்ன ஆகுன்ற பயமே எனக்கு. அப்போன்னு பார்த்து ஒரு லாரி வந்துச்சு. லாரி லைட் வெளிச்சத்தில் அந்த இடம் கொஞ்சம் வெளிச்சமாக தெரிஞ்சுது. என்னடான்னு பார்த்தா அது ஒரு மைல்கல். வெள்ளையாக பெயிண்ட் அடித்து நம்பர் போடாமல் இருந்திருக்காங்க. மைல்கல்லா? அந்த டைமில் அந்த லாரி வராமல் இருந்திருந்தா பயத்திலே செத்து போயிருப்பேன் நான். அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுது எனக்கு. வெளியில் இருக்கிற இருட்டை விட மனசில் இருக்கிற இருட்டு தான் நம்மளை பாதிக்கணும். இப்போ எனக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கு. சாரி, நான் பயந்துட்டு உன்னை ரொம்ப அப்செட் பண்ணிட்டேன். அப்படியா? அப்போது செஞ்ச தப்புக்கு பனிஷ்மெண்ட்டாக ஒரு பெனால்ட்டி போட்டுட்டா சரியாக போகும். சரி சார், பெனால்ட்டி நான் கட்டணுமா, நீங்களே வாங்கிக்கிறீங்களா? லூசு மது, ரொமான்ஸில் கேட்டு வாங்குறத விட அந்த இடத்த நம்மளே ஆக்கிரமிச்சாதான் மஜா இருக்கும் தெரியுமா? ரிஷி, யாரா இருக்கும் இந்த டைம்ல?
வேணாம், போகாத. நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்போ நானும் வரேன். ம் ம் மாறுறேன் இவனுக்கு டிஸ்டர்பன்ஸ். ஓ வாட் த நீ இங்கே இரு. ம் டென்ஷன் ஆகாத, நான் பார்த்துட்டு வரேன். இந்த தாப்பா போடாதனால காத்துக்கு அந்த சவுண்ட் வந்திருக்குமோ? டோர் என்ன தானா ஆடுது? பேட் ஸ்மெல் வருதுங்க. என்னது அது அப்படி ஆடுது? என்ன இருக்கு அதுல? பார்க்கலாம் வா. கூல் கூல். தவளையா? தவளைங்க இங்க எப்படி? தெரியலையே. யார் வச்சிருப்பாங்க? வா வா வா. கிளாஸ் உடைஞ்சிருக்கு. சம்திங் இஸ் ராங் ஹியர். என்னாச்சு? அங்க பாரு. யார் இருக்காங்க?
ஊஞ்சல், யாரோ ஊஞ்சல் ஆடுறாங்க பாரு. யாரும் இல்லையே, காத்துக்கு ஆடுதுன்னு நினைக்கிறேன். ஆ, நான் பார்த்தேன் ரிஷி. இதுக்கு முன்னாடி யாரோ இருந்தாங்க. அந்த ஃபேஸ் என் ட்ரீம்ல வந்த ஃபேஸ் மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன நம்பு ரிஷி, இந்த வீட்ல உண்மையாவே பேய் இருக்கு. நம்ம இங்கிருந்து போயிடலாம் ரிஷி. கூல் மது, கூல். பயப்படாத மது, நான் இருக்கேன்ல. ஃபோன் கொடு. கேண்டில். ஒன்று மது. இதை புடி. అవే రన్ అవుతున్నాయి. నా తెలియాలి పని రిషి. ఉండు, నేను ఆఫ్ చేస్తా. సౌండ్ పేపర్లో ఉంది. అసలు ఏంటిది? எங்க காணோம்? பேய் ரிஷி, அது உண்மையாவே பேய். மது, கீழே போலாமா?
வேணாம் ரிஷி, இங்க இருக்க வேணாம், போயிடலாம். இங்கேயே இருந்தா நம்ம செத்துடுவோம். சரி மது, கிளம்பலாம். இங்க நடக்கிறத விட ஒன்ன நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. போலாம் வா, கம். நான் சொன்னேன்ல ரிஷி, இந்த வீட்ல உண்மையாவே பேய் இருக்குன்னு. போலாம் ரிஷி, போயிடலாம். இன்னொரு நிமிஷம் கூட இங்க இருக்கக்கூடாது. கிளம்பலாம் மது. வா மது, பேக் எடு. வா போலாம், வாசிக்கலாம். ராமது வா மது, கிளம்பலாம் வா. கேர்ஃபுல். கார் ஏறு. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு ரிஷி. ட்ரைங். ஓ ஷிட், என்னாச்சு? கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ, உன் ஃபோனு வரப்போ வெளியில் வரும்போது கீழே ஏதோ விழுந்த மாதிரி இருந்தது. என் ஃபோனாக இருக்கும். உன் ஃபோனை கொடு. வாட்? இந்தா. ஃபாஸ்ட். நோ சர்வீஸ். உள்ள போய் என் ஃபோன் எடுத்துட்டு வரேன். உயிரை விட ஃபோன் இம்பார்ட்டண்டா ரிஷி? ஃபோன் இருந்தால் தானே மேடிக்கு ஃபோன் பண்ண முடியும். வா வா, கம் ஃபாஸ்ட். வா 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 வா, பார்த்து. எங்க விழுந்திருக்கோம்? ரிஷி, உன் ஃபோன். வா வா. Hey, my darling Rishi. என்னடா மச்சி, சொல்லு. டேய் மாமா, இங்க என்னமோ நடக்குதுடா. ஏ மச்சி, அது நடக்கணும்னு தானே உங்களுக்கு ப்ரைவசி அரேஞ்ச் பண்ண. இது அது எனக்கு ஃபோன் வேற பண்ணி சொல்லணுமா? ஃபுல் என்ஜாய் மச்சி. டேய் இடியட், நான் சொன்னது அதை பத்தி இல்லடா. அது இல்லாம வேற என்னடா நடக்குவாங்க? இவனுக்கு எப்படி சொல்றது? இங்கெல்லாம் ஒரே அயோமயமா இருக்குடா. நீ எங்க இருந்தாலும் சீக்கிரம் வா. அப்படி என்னதான்டா நடந்துச்சாங்க? என்ன நடந்துச்சுன்னா? ஹலோ ஹலோ ஹலோ. என்னாச்சு? ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஹலோ, ஃபோன் என்ன கட் ஆயிடுச்சு? சார்ஜர் எங்க இருக்கு? கார்ல இருக்கு. வா. நான் சொன்னது அவனுக்கு புரிஞ்சதோ இல்லையோ. என்னாச்சு ரிஷி? டோர் திறக்க மாட்டேங்குது. வெளியில இருந்து லாக் ஆயிருக்கு ரிஷி. என் கூட வா. இங்க மாட்டிக்கிட்டோம் மது. இப்போ என்ன பண்ணலாம் ரிஷி? பயப்படாத, நான் இருக்கேன்ல. கம் கம். வா மது. உட்கார். பாரு மது, நாம இங்கிருந்து சேஃபா வெளியில போனோம்னா முதல்ல நீ தைரியமா இருக்கணும். நம்ம பயம் இங்க இருக்கிற சிச்சுவேஷனுக்கு பிளஸ் ஆக கூடாது. ஓகே? ப்ளீஸ் ரிஷி, போகாத. மது, ஒரு நிமிஷம் இரு. ப்ளீஸ் ரிஷி, நான் சொல்றத கேளு. அவசரப்படாத. வாசல் தாண்டி ஆபத்து நம்ம கிட்ட வந்தப்போ நீ என்ன பண்ணாலும் நான் நோ சொல்ல மாட்டேன். ஆபத்து மெயின் டோர் தாண்டி நம்ம பெட்ரூம்க்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு மது. ஆல்ரெடி நம்ம ரிஸ்க்ல தான் இருக்கோம். டியூப் லைட் மது, எழு. நான் இருக்கேன்ல, நீ எதுக்கும் பயப்படாத. ட்ரஸ்ட் மீ, நான் பார்த்துக்கிறேன்.
ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டின்னா ஆய் தண்ணி தொட்டி ரிஷி டார்லிங் ரிஷி வந்துட்டேன்டா நான் கண்ணு குட்டிடா ரிஷி டாய் கார் மை கார் ஏதேதோ சொன்னான் ஏதோ ஐயம்மையெல்லாம் நடக்குதுன்னு இங்கே என்னமோ பாட்டெல்லாம் போட்டு நல்லா மஜால நல்லா மூடில் இருக்கான் போல் இந்த டைமில் நம்ம உள்ளே போகக்கூடாது தப்பு ஃபோன் பண்ணி கிளம்பிடலாம் ஸ்விட்ச் ஆஃப் இப்போ என்ன பண்ணுறது ஒரு உள்ளே போய் ஹாய் சொல்லி அப்படியே பாய் சொல்லி கிளம்பிடுறேன் ஓகே யாரா அது ஃபாலோ பண்ணுறது யாரும் இல்லை தப்பிச்சிட்டிங்களா டேய் கண்ணா ரிஷி நான் வந்துட்டேன்டா என்ன பண்ணுற கண்ணா இது என்னது உள்ள ஆள் இருக்காங்க வெளியில் தாப்பா போட்டிருக்காங்க இது ஏதோ ரொமான்ஸ் தாப்பாவாக இருக்கே நமக்கு கல்யாணம் ஆகாதங்கிறனால இந்த ரொமான்ஸ் தாப்பா பற்றிலாம் நமக்கு புரியாது ரிஷி மை டார்லிங் ரிஷி ரிஷி வேற இந்த பாட்டுனால நான் பேசுறது என் ஃப்ரெண்டு ரிஷி கேட்க மாட்டேங்குது டேய் யாரா அவன் டிவி ரிமோட் வச்சு ஸ்டீரியோ ப்ளே பண்ணுறான் உன்னைய எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு நான் முடிக்கிறேன் உன்னைய நீ என்ன மறுபடியும் பாடுற ஈரோ உன்னைய போட்டு உன்னைய போட்டு தூக்கி போட்டு ஜன்னல் இருக்க வேண்டிய கத்தி இங்கே எப்படி வந்துச்சு வந்துட்டேன் ரிஷி இந்த ரூமில் தான் இருப்பான் வரேன் மாடி 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 டே மாடி மாடி நான்டா டேய் நான்டா ரிஷிடா மாடி 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 எழுந்துடா டேய் மாடி ரிஷிடா ஒரு வாட்டி பாடுறா டேய் மாடி டேய்
யாரா நீங்க? மனுஷனா பேயா மிருகமா? என்னடா ஒளிஞ்சு பண்றீங்க? தம் இருந்தா முன்னாடி வாங்கடா, வாங்கடா பார்க்கலாம். வாங்கடா. மச்சி, ரிஷி, டேய் மச்சி. ரிஷி, ரிஷி, மேடி ரிஷி, மேடி கூப்பிடுற ரிஷி. ரிஷி எங்க இவங்க? டேய் மச்சி, ரிஷி, ரிஷி, வா வா. பார்க்கலாம் வா. மேடி, மேடி, டேய் மேடி, 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 ரிஷி, மேடி, உனக்கு எதுவும் இல்லடா. ரிஷி, வாட்டர்ரா. மது, தண்ணி எடுத்துட்டு வா. உனக்கு எதுவும் இல்லடா, வாடா வா. உனக்கு ஒன்றும் இல்லை, வா. மேடி, டேய் மேடி, எழுந்துடுறா. மது, தண்ணி சீக்கிரம். வர. டேய் மேடி, மேடி, பேசுடா. Saka. Saka. Da. Saka. மாட்னியா?
சக்கா 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 மது ஓகே உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? சக்கா 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 வா 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 சக்கி மாட்டினாங்க. சக்கா சக்கி சக்கா ஏய் மது மேலே போயிடு. சக்கி சக்கா 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 ரங்கையா Let's go. வா மது சீக்கிரம். மது நீ அங்கே போய் நில்லு. சரி నేను చెప్పిందంతా గుర్తుంది కదా? ఓకే ఎస్
இல்லடா, தம் இருந்தா என் கூட போகுது. ரிஷி ரிஷி மது 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 ஐயோ ஓகே உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல மது? மது பாருப்போ பாருப்போ மது பாருப்போ மது பாருப்போ பாருப்போ மது Kill me fast. ரிஷி இல்லாம என்னால வாழ முடியாது. Kill me. ரிஷி I love you, Ra. I do. ரிஷி ரிஷி I love you, Rishi. I really love you, Rishi. என்னவென்று சொல்வது யாரு? அம்மா அம்மா அம்மா, நான் ரங்கையா பேசுறேம்மா. அம்மா, அது ராத்திரி நான் இல்லைம்மா, இப்போதான் உள்ள வரேம்மா. சின்னவர்கிட்ட சொல்லிட்டு தான் போனேம்மா. அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வராங்கன்னு எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு போனேம்மா.
எதுவும் பிரச்சனை இல்லைம்மா. சின்னவர் வரலையம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருன்னு சொன்னார். நான் பண்ணிட்டு போனேம்மா. வராமல் கூட இருந்துக்கலாமா? ஆமாம்மாம்மா, சின்னவர் கார் இங்கே இருக்குமா, வந்திருப்பாருன்னு நினைக்கிறேம்மா. ஆமாம். சரிம்மா, தூங்கி எழுந்ததும் ஃபோன் பண்ண சொல்கிறேம்மா. சரிம்மா. சின்னவர் வரமாட்டேன்னு சொன்னார். எதுக்கு வந்திருப்பாரு என்னவோ? எப்போ வந்திருப்பாரு? இது ஃபோன் பண்ணார், ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொன்னார், ஏற்பாடு பண்ண சொன்னார், எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை ஏதாவது வந்திருக்குமோ? அம்மா சொல்லியிருப்பாங்களே. எல்லாம் நல்லா தானே இருக்கேன், நம்ம ஏற்பாடில் எதுவும் பிரச்சனை வராதே. எதுக்கு வந்திருப்பாரு? ஏற்பாடெல்லாம் கரெக்டாக தான் பண்ணோம். ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவருக்கு கோவம் அதிகம். என்ன பண்ண போகிறாரோ, என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. ரிஷி, ரிஷி, we are safe, மது. ஆமா, பாவம் மேடி எப்படி இருக்கானோ. சொல்கிறேன் இரு. யாரா அவன் என் கண் எடுத்தது? திருப்பி கொடுத்துருங்கடா டேய்.
சிட்டியில் சைக்கோகளின் அட்டூழியம், போலீசிடமிருந்து தப்பிய சகுனம். கடந்த சில நாட்களாக சிட்டியில் பயங்கர அட்டூழியங்கள் செய்து வரும் சைக்கோகள் சிக்கி போலீசிடமிருந்து தப்பி ஓடினர். இவர்கள் வடநாட்டிலிருந்து வந்தவர்களாக சந்தேகிக்கப்படுகிறார்கள். இவர்கள் ஒரு சில நாட்களாக ஊர் எல்லையில் இருக்கும் ஃபார்ம் ஹவுஸ்களிலும் பங்களாக்களிலும் புகுந்து அட்டூழியம் செய்து அங்கு குடியிருப்பவர்களை கொன்று அங்கு இருக்கும் சித்திரவதை செய்து அங்கிருந்து தப்பி ஓடுகிறார்கள். இவர்கள் இதுவரை 14 கொலைகள் செய்துள்ளார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பு போலீசிடம் சிக்கிய இவர்கள் நேற்று மதியம் ரிமாண்டுக்கு கொண்டு செல்லும் போது அங்கிருந்து போலீசிடமிருந்து தப்பி ஓடினர். இதனால் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி சிட்டி கமிஷனர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இவர்கள் குறித்து ஏதேனும் விவரம் அறிந்தால் தங்கள் அருகிலுள்ள போலீஸ் ஸ்டேஷனில் உடனே விவரம் தெரிவிக்குமாறும் சிட்டி கமிஷனர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலுள்ள புகைப்படங்களில் உள்ளவர்களை எங்கேனும் கண்டால் உடனடியாக டெலிஃபோன் நம்பர் 9885848878க்கு கால் செய்யுங்கள். சொல்லுங்கள் சின்னையா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா? ஐயோ சின்னையா, நான் ராத்திரி வெளியில் போனவே சின்னையா. நான் எல்லா ஏற்பாடும் செஞ்சிடறேன். எல்லாம் செஞ்சு சரிங்க ஐயா.